Hello everybody. I welcome all of you to this session. Today's topic is career opportunities in IT industry. We have our panelist, Jayaraman Anantharaman. Okay, வணக்கம் கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. Analytics இங்க சென்னையில இருக்கோம். அப்புறம் எங்களுக்கு ஆஃபீஸஸ் வந்து US and Canadaல இருக்கு. Roommates, we studied in Tyagarajar Engineering College, Madurai. What are the different roles available for these students? Larger companies ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. IT industry job market இப்போ எப்படி இருக்கு? So வந்து இது சிஸ்டமிக்கா இல்ல, அது ஒரு சின்ன ஃபேஸ் தான் அது. What is the major difference between product companies and services companies? Some level of communication. பாத்தீங்கன்னா full stack developerங்கிறது it's a destination தான். But IT னு வர பட்சத்துல IT jobs னு வர பட்சத்துல it's like open. A lot of students either from computer science stream or even from non-computer science stream, they all compete. I think the challenge வந்து we have graduates coming out in very large numbers. In fact, நீங்க வந்து எடுத்து கம்ப்யூட்டர் படிக்கிறது கொஞ்சம் better as an additional course or subject. சிலிக்கன் வேலிலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் கூகுள் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க வந்து ஸ்கூலே வந்து ஃபினிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. போகிறதுக்கான கம்பல்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 300-500 அப்ளிகேஷன்ஸ் கூட வரும். டேட் அண்ட் டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது என்ன ஒண்ணே எனக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்னா வந்து நிறைய வந்து கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறத விட உங்களுக்கு பைசா இருந்தது ஒரு நீங்க 2 lakhs 10 lakhs. Visual BI, are you hiring freshers now? So what do you look for freshers? நீங்க ஹையர் பண்ணும்போது வந்து we will interview based on what you have done. You take interns, Visual BI interns எடுக்கலாம். Yes, interns பண்றோம். So higher studiesன்றது immediate graduation முடிச்ச உடனே engineering முடிச்ச உடனே higher studies பண்றது பெட்டரா இல்ல கொஞ்சம் work experience gain பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா higher studies பண்றது பெட்டரா? How did you do? You did your masters, right? அதே மாதிரி வந்து you have like lot of people or professionals like Kavita, don't hesitate to reach out to them. So இப்போ வந்து resume feedback ஓ இல்லைனா வந்து ஒரு interview coaching ஓ career coaching ஓ பண்ணணும்னா reach out to them. ஏன்னா வந்து she has been in the industry for quite some time. Nowadays there are few companies coming where அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் கூட வேண்டாம், in the sense without even completing a degree, diploma holders, few companies are taking and putting them to some courses and hiring them, diploma holders. I don't know, I heard few companies are even looking at school students. Immediately after their schooling, they're trying to hire them and put them onto some studies along with their work in their companies. How do you see that? Is that a trend that is emerging, Jairam? So அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்லோவா has been emerging. இங்க இந்தியா மட்டும் அப்படின்னு கிடையாது, ஈவன் யூஎஸ்ல வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாவே அந்த ட்ரெண்ட் இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ நீங்க சிலிக்கன் வேலிலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் கூகுள் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க வந்து ஸ்கூலே வந்து ஃபினிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுல வந்து ஒரு பேஷனா எடுத்து பண்ணி அண்ட் கம்பெனிஸ் have been hiring them. இந்தியாலயும் அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து ஐ கேன் see a few companies saying degree is not relevant to them. In fact, எங்க ஆர்கனைசேஷன்லயே வந்து we don't insist on degrees. ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அந்த ஸ்கில்ஸ் இருக்கா வந்து whether they can bring in அப்படின்னு தான். என்ன உங்களுக்கு இமிகிரேஷன் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த டிகிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நீங்க அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா. மற்றபடிக்கு வந்து இந்தியால இருந்து இதர் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆர் சர்வீசஸ் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு டிகிரி ஒரு தடையே இருக்காது. ஏன்னா வந்து கம்பெனிஸ் வந்து நிறைய ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கும் போது I think the industry is moving towards practicality, and this trend is only going to accelerate. In fact, I wouldn't be surprised 10-15 years from now நீங்க வந்து எல்லாமே ஆன்லைன்லயே கத்துக்கிட்டு வாங்க வந்து நாங்க வந்து கம்பெனில ஹையர் பண்ணலாம் அப்படின்னு. That shift I'm expecting it to happen over the next 15-20 years. Wonderful. And I think even the hiring process is online now, right? Due to the COVID situation today. Yes. ஸோ இப்போ அது வந்து ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது இந்த மாதிரி ஹையரிங். ஏன்னா வந்து உங்களுக்கு சில வெப்சைட்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கூப்பிட்டு உங்களை கோட் அடிக்க சொல்லி அவங்களே வந்து கோட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்துடலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு டு பி ஆனஸ்ட்
ஒரு ப்ராடக்ட் ஹையருக்கு வந்து நீங்க இன் பர்சன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் ஐ திங்க் டியூ டு த நெசசிட்டி சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ஸும் அந்த மாதிரி போறதுக்கான கம்பல்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல டியூ டு கோவிட். ஸோ நிறைய வந்து ஆஃப்லைன்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு கம்பெனிஸ் ஆர் பிளானிங் டு ஹையர், பட் அந்த டிமாண்ட் வந்து போறது கிடையாது. பட் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஸோ டெஃபினெட்லி கம்பெனிஸ் வில் ஃபிகர் அவுட் வே. பட் கிவன் அன் ஆப்ஷன் கல்ச்சுரல் ஃபிட்மெண்ட்டுக்காக வந்து நேரம் ஒரு தடவை மீட் பண்ணணும் அப்படின்னு கம்பெனிஸ் ட்ரை பண்ணலாமே தவிர இட்ஸ் நாட் தட் தே கே நாட் டூ தர் ஹையரிங் ஆஃப்லைன். இன்ஃபேக்ட் எங்க ஆர்கனைசேஷன்ல எங்க ஹையரிங் வந்து கம்ப்ளீட்டா ஆஃப்லைன் பண்ணிட்டோம் ஃபியூ மந்த்ஸ் ஆகவே. இன்ஃபேக்ட் முன்னாடியும் அந்த ப்ராசஸ் வச்சிருந்தோம். இப்போ வந்து இன்டர்வியூஸ் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்லைன்ல நடக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து கேமரா முன்னாடி பேசுற மாதிரி வில் ஜஸ்ட் டாக் டு தி கேண்டிடேட்ஸ் as well. Okay, okay, interesting. No, and lot of these services companies also have started campus hiring through online meetings and virtual hiring. So it's going on now today. For this year, the entire campus hiring is virtual hiring. Yeah. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஆங்ஷியஸா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஐ திங்க் பீப்புள் வில் கெட் யூஸ் டு. ஏன்னா வந்து ஈவன் இப்போ ஸ்கூல் சில்ட்ரனே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து தேர் கெட்டிங் யூஸ் டு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ், அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வச்சு பண்றது, ஜூம் வச்சு பண்றது, அந்த மாதிரி. ஐ திங்க் நாட் அ ரிலேட்டட் ஐட்டம், பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து பீப்புள் வில் பி மோர் சாவி and get used to this. Very true. Especially in the students, even right from schooling, they are now gadget savvy. But companies, I think it is a new process for them. So far, we've been meeting the candidates in person. We used to call them for an interview. Companies, and especially large scale hire பண்ணும்போது companies குமே challenges இருக்குதா on the hiring process. But we'll talk more about interview preparation. Sure. Okay, so from a fresher perspective, what will be your tips to a student who's going to be facing the interview, either campus interviews or off-campus interviews? What all should the student prepare to face an interview to get his first job? ஓகே, ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ரெண்டு ஃபேஸ் இருக்கு. ஒன்று வந்து லாங் டேர்ம்ல வந்து ஹவ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் டு, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது, செகண்ட் இயர்ல இருக்கும்போதே வந்து நீங்க என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் ஒரு ஃபைனல் இயர் போறதுக்குள்ள. அண்ட் ஃபைனல் இயர்ல இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது என்ன ப்ரொசீஜர், அந்த ப்ராசஸ்க்கு வந்து எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் ரெண்டுமே வந்து ஐ ட்ரை டு டச் அப் ஆன் இட். ஸோ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டிபிக்கலி வந்து ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஹெச்ஆர் வந்து ரெஸ்யூம் ஸ்க்ரீன் பண்ணி, இப்போ காலேஜில் நடந்தா ஒரு இது என்னன்னா வந்து அவங்க காலேஜில் வந்து எல்லாருக்கும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு அசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃப்லைன் அப்படின்னு போனீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கிளியர் த ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங். ஐ திங்க் கேம்பஸ் இன்டர்வியூஸில் வந்து அது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நல்ல சப்ஜெக்ட்ஸில் பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலே ஒரு எலிஜிபிள் டு ரைட் த டெஸ்ட். பட் ஆஃப்லைன் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் இருக்கும். அது முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி சர்வீசஸ் கம்பெனிஸ்க்கு ஆப்டிடியூட் டெஸ்ட், ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு தே மே கிவ் யூ சம் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் ஆப்டிடியூட். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து 1 or 2 rounds ஆஃப் டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனும் கொடுக்கலாம், விச் இஸ் மோஸ்ட்லி இன் சர்வீசஸ் கம்பெனிஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ப்ராசஸ். பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் அப்ளை பண்ணும்போது ஐ திங்க் வி ஹேவ் டு லுக் அட் இட் நாட் வித் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் கெட்டிங் அ ஜாப். எனக்கு வந்து வேலை கிடைக்கணுங்கிறது அப்ஜெக்டிவ் கிடையாது. த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஹேஸ் டு பி யுவர் ரெஸ்யூமே ஹேஸ் டு ஸ்டாண்ட் அவுட். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நாங்கள் ஒரு ஜாப் போஸ்ட் போட்டோம் அப்படின்னா 300-500 அப்ளிகேஷன்ஸ் கூட வரும். அண்ட் ஆனால் வந்து நிறைய வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ரெஸ்யூம்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அது வந்து எப்படி வந்து ஹவு டு யூ, ஒரு 100 ரெஸ்யூம் இருந்தால் இஸ் யுவர் ரெஸ்யூமே ஸ்டாண்டிங் அவுட், ரைட்? நாட் ஓன்லி இன் கான்டென்ட் பட் ஆல்சோ ஸ்டைல் அண்ட் பட் ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைல். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து நீங்கள் ஒரு இனிஷியல் 2-3 years பண்ணணும், உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா. பட் நீங்கள் ஏற்கனவே தேர்ட் இயர் முடிக்கிறீங்க, யூஆர் அபவுட் டு கெட் ஸ்டார்டட் ஃபார் த ஜாப் மார்க்கெட், இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆன்லைனில் போய் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து டாப் 50 ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா பண்ணாலே அழகழகாக வரும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஜாப் வந்து தன்னால் வரும். ஐ ஹோப் இட் மேக் சென்ஸ்.
Yeah, and that is how it is, right? And fresher CV ன்னு பார்த்தா எல்லாருமே freshers. I mean, I call them homogeneous crowd. Yeah, எல்லாரும் அதே same age group. Typically, they would have scored high marks and got into an engineering college and similar profiles. Obviously, it should start from resume level to start with. Yeah. Yeah. So we looked at the resume format and the LinkedIn profile. Professional or social media, the students la LinkedIn profile பண்ணனும் and resume. How should it stand out? What should be the content? Because fresher oda CVs, எல்லா CVஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். What is your view on what should be the content of that CV? ஸோ கான்டென்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்க பண்ண ப்ரோக்ராம் எல்லாம் வந்து நீங்க கிட்டப் ப்ரொஃபைல் மாதிரி ஒன்று போட்டு கிரியேட் பண்ணி அதை வந்து உங்க ரெஸ்யூம்ல கொடுக்கலாம். நீங்க இதுதான் ரெஸ்யூம் ஃபார்மேட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எழுதின ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எலாபரேட் பண்ணலாம். அது தவிர வந்து இந்த ஹேக்கர் ரேங்க் அதெல்லாம் இருக்கு, ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை கொண்டு வந்து யுவர் ரெஸ்யூமே வில் லுக் அ லாட் ரிச்சர். ஸோ அந்த மாதிரி நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கான்டென்ட் பில்டு பண்ணிக்கலாம். ஸோ மெயினா வந்து உங்க ரெஸ்யூம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்க குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து அதுவும் ரெண்டாவது வந்து நீங்க இந்த கிட்டப் ஹேக்கர் ரேங்க்லாம் பண்ணும்போது ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட் சீசன் முன்னாடி ஒரு மாசத்துல உட்காந்து பண்றதுங்கிறத விட இஃப் யூ ஹேவ் த டைம் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்கன்னா ஏன்னா அதுல கேலண்டர் காட்டும் அது. ஸோ ஒரு ஹெச்ஆர் வந்து போய் பார்த்தாங்கன்னா வந்து ஓகே இந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூ சீசனுக்கு மட்டும் பண்ணல, ஒவ்வொரு டைம் பீரியட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் they will tend to look at it at a more positive light. ஸோ இதெல்லாம் வந்து உங்க ரெஸ்யூம் என்ரிச் பண்ண நீங்க பண்ணலாம். And also some certification courses. கண்டிப்பா. ஸோ சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ நீங்க நேரா போய் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஆன்லைன்ல இருக்கிறனாலே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்கு, வேர் யூ கேன் கோ அண்ட் கம்ப்ளீட் இட் அண்ட் ப்ரொடியூஸ் அ சர்டிஃபிகேட். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். இன்ஃபேக்ட் லிங்க்டின் ப்ரொஃபைலை பொறுத்த மட்டும் உங்க சர்டிஃபிகேஷன்ஸ்க்குனே ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க போய் ஒரு 4 சர்டிஃபிகேஷன்னாலும் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து இட்ஸ் அகைன் a major differentiator for your resume. I'm going to slightly ask you a little different question, not a typical interview preparation for the students. So typically graduation முடிஞ்ச உடனே ஒரு employment and then they will get into the corporate life and they'll grow on the careerly grow ஆயிட்டே இருப்பாங்க. How did you choose to move from the regular corporate life to start something on your own? Why I'm asking this question is because entrepreneurship is also one of the career opportunity. Exactly, yes. So இப்போ entrepreneurship அப்படிங்கிறது வந்து நீங்க ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். என்னோட கேஸ்ல வந்து அது 12 இயர்ஸ் ஆச்சு அண்ட் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் பெரிய பிளான், லாங் டேர்ம் பிளான்லாம் இல்லை. I just decided to come back to India for good at some point in time. So அப்போ வந்து நானும் என்னோட பார்ட்னரும் we decided to get into this space. So he was a full-time technical consultant in business intelligence. So we got into this and then it so happened எங்க பிளான் வந்து ஜென்ரலி ஒரு 3-4 பேரை ஹையர் பண்ணி ஒரு சின்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு. It was basically more like a retirement plan. But we did well and then because of which the company suddenly started growing. ஸோ அது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் பிளான் ஒரு ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறத விட இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து மை பிலீஃப் இஸ் வந்து நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள இறங்குறது வந்து இட்ஸ் அ கிரேட் வேல்யூ ஆட் ஃபார் த நேஷன். ஸோ நம்ம போய் ஒரு ஜாப் எடுத்து பண்றோம் அப்படிங்கிறத விட யூ எண்ட் அப் பிகமிங் ஜாப் கிரியேட்டர்ஸ் and you're creating a lot of jobs for people around you and then also people who depend on that ecosystem. So இப்போ நீங்க ஆஃபீஸ் நடத்துறீங்க, அதில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா that also gives ancillary jobs to others around the premises and so forth. ஸோ அது நீங்க வந்து ஒன்று வந்து நீங்க காலேஜ் முடிச்சுட்டே வந்து நான் ஆண்டர்பிரினர்ஷிப்ல இறங்கலாம் அப்படின்னு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இல்லை நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஸ்டெப் இன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ரெண்டுமே வந்து they are good. It end of the day it depends on your comfort level. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஸோ அதனால வந்து அதை வச்சு வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் டெஃபினெட்லி வந்து இன்னைக்கு டேட் அண்ட் டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து மணி நிறையா போட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் மாடல். இன்ஃபேக்ட்
டிபெண்டிங் ஆன் யுவர் டாலரன்ஸ் லெவல். என்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். இல்லைனா வந்து பூட் ஸ்ட்ராப் மோட்ல வந்து ஒரு 3-4 பீப்புள் கேன் கெட் டுகெதர், பில்ட் சம்திங் அவுட். என்ன உங்களுக்கு அந்த அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்காது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஃபீலிங் வந்து நீங்க இந்த மாதிரி இண்டிபெண்டா வந்து சிங்கிளா இருக்கும் போது தான் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும். அண்ட் என்னோட கேசஸ்ல வந்து ஐ ஹேட் கிட்ஸ் when I started, but still I was very comfortable with the risk I was taking. Definitely நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து இப்போ இல்லைனாலும் at some point in time you keep thinking about how you can become an entrepreneur. ஸோ அதெல்லாம் நிறைய ஃபாரம்ஸ் வந்தாச்சு இப்போ உங்களுக்கு. யூ கேன் ட்ரா ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெஃபினெட்லி தட் சம்திங் ஸ்டூடெண்ட் ஷுட் டேக் அப். எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து நம்ம நிறைய பண்ணணும், அதை கம்மியாக பண்ணக்கூடாது. Yeah, and off late, that is also an emerging trend. I think a lot of students are getting into entrepreneurship early stage itself. I mean, in their early stage of their career itself. ஆமா ஆமா, ஏன்னா அந்த எக்கோ சிஸ்டமும் க்ரோ ஆகுது. வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து அவ்வளோ ஸ்டோரிஸ் இல்லை. எஸ், பெங்களூர்ல வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது கான்சென்ட்ரேஷன். பட் இப்போ வந்து இந்தியால வந்து லாட் ஆஃப் பிளேசஸ், நீங்க புனேல இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் சரி, நொய்டா குர்காவ்ல இருந்தாலும் சரி, lot of people have gone there, been there, done that. Companies எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா grow ஆரம்பிச்சிருக்கு. So definitely வந்து a very positive thing தான் அது நமக்கு. Yeah, and see, for your case, I think you had a good 10 years of corporate life or something, and then switched to your own venture. So that gave you that experience, yeah. So you on the maturity level and the experience what you gained and all that. So how do you see that versus somebody just coming out of the college and wanting to do something on their own? Will that kind of an experience not help? இல்ல, கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். பட் வந்து அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்றேன். தட்ஸ் வாட் ஐ மீன். ஏன்னா வந்து நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்றது வந்து டெஃபினெட்லி ஐ see it as a very positive thing. நான் யார்ட்டையும் வந்து நீங்க இப்போ பண்ணாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பண்ணணும் கிடையவே கிடையாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னா வந்து so that you may have some financial needs in the family. ரெண்டாவது வந்து நீங்க ஒரு 4 years ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுவீங்க. அதை வச்சு நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தானே தவிர வந்து there is no bad time to get into entrepreneurship. Okay, that's உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் இருந்து தைரியம் இருந்தா நீங்க இறங்கிடுங்க. கரெக்ட். Okay, and entrepreneur is somebody that will anyways have that risk taking ability. கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த தெரியும் வந்து எவ்வளவு உங்க ஃபெயிலியர் த்ரெஷோல்ட் எவ்வளவு அப்படின்னு. நீங்க அப்படி ஒன்று ட்ரை பண்ணி அது சரியா போலனாலுமே இட்ஸ் a phenomenal experience. ஏன்னா வந்து you learn a lot in the process. அதனால வந்து நீங்க வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து கூட பண்ணலாம் நீங்க. And early stageலயே அது பண்ணி even if it fails they can still get back to work. Yeah, they have that ability to get back to the workforce. அது என்ன ஒண்ணே எனக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்னா வந்து நிறைய வந்து கடன் வாங்கி ஒன்னு ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கறத விட உங்களுக்கு பைசா இருந்தது ஒரு நீங்க 2 lakhs 10 lakhs போட்டு பண்ணீங்கன்னா you have to mentally tell yourselves that எனக்கு அந்த full amount போனாலும் எந்த டேமேஜும் இல்லை. டெஃபினெட்லி will feel bad, பட் எனக்கு வந்து ஐ வில் நாட் கெட் இன் டு அ பிக் லோன் ஆர் எனிதிங். அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் இட்ஸ் சேஃப். அதே மாதிரி பணம் போட முடியலையா வந்து இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து எஸ்பெஷலி ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கலி ஸ்வெட் எக்விட்டி தான். அதாவது உங்க எஃபர்ட்னால ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி நீங்க செல் பண்ணது தான். ஸோ அது பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுங்க. Wonderful. Okay, coming to Visual BI, are you hiring freshers now? கண்டிப்பா பண்றோம். இன்ஃபேக்ட் எங்களோட 10 years எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து கண்டினியூஸ்லி we have been looking to do college hires and both services division இருக்கு, products division இருக்கு, ரெண்டுமே பார்க்குறோம். பட் மோர் so for products positions கொஞ்சம் நிறைய இருக்காங்க. So what do you look for freshers? நீங்க ஹையர் பண்ணும்போது what is the process or what do you look for when you hire a fresher? Okay, so first thing that we look for is passion. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மேஜரா பார்க்கறது இல்லை. உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் வந்து ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சது எனக்கு சம்பளம் தராங்க அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறத விட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்தா வெதர் யூ வில் லேர்ன் ஃபார் யுவர் ஓன் சேக் அண்ட் தென் கம் அப் அண்ட் தென் பிகம் அ பெட்டர் என்ன சொல்றது அந்த கெரியர் பாத்துல வந்து வெதர் யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் we will look at. அண்ட் இப்போ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போனா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா வந்து உங்களுக்கு வந்து கோடிங் பேசிக்ஸ் எல்லாம் தெரியறதா. அண்ட் அகைன் we assess people depending on which background they come from. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கிராஜுவேட்ஸ் அப்படிங்கும் போது we expect them to know
to have gone and done some kind of coding. அண்ட் இந்த இதில் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டாக் எல்லாம் வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம், நோட் யூஸ் பண்ணுறோம், பைத்தன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சம் மோர் அடிஷனல் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. பட் இதில் தான் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து சி நல்லா தெரியும் அப்படின்னாலுமே வந்து வி வில் இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். ஏன்னா இதெல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லா இதுக்கும் போயிடலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தா அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இதெல்லாம் பண்ண தெரியுமா, அண்ட் தென் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் அரௌண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கிரேட். ஹவ் அபவுட் இன்டர்ன்ஸ்? do you take interns? Visual BI interns எடுக்கலாம். Yes, interns பண்றோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து இந்த ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கறத வந்து they have been promoting. அது ஒரு சில காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க நிறைய காலேஜஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் சைடில், சர்வீசஸ் சைடில் வந்து எங்களுக்கு அந்த இனிஷியல் ட்ரைனிங் இது வந்து அதிகம். ஸோ அதனால வந்து சர்வீசஸில் அவ்வளோவா வந்து இன்டர்ன்ஸ் தரதில்லை நாங்கள். பட் ப்ராடக்ட் சைடில் வந்து டெஃபினெட்லி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி வித் அன் ஐ டு ஹையர் தம் ஃபுல் டைம். ஸோ நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஹார்ட் ரூல் கிடையாது. நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து இஃப் யூஆர் ஏபிள் டு டூ வெல், தென் மோர் கேசஸ் தென் நாட் இட் கன்வெர்ட்ஸ் டு அ ஃபுல் டைம் ஆஃபர். And one question about higher studies. ஏன்னா அது ஒன்று இந்த ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் மைண்டில் அது இருக்கு. ஸோ ஒன் திங் இஸ் ஐ மீன் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஆஃப்டர் கிராஜுவேஷன் அப்படின்னு பார்த்தா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அந்த கொஷின் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். தட் தே லுக் ஃபார் அ ஜாப், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதில் ஒரு ஜாப் எடுத்துக்கலாம் தான். இன்னொன்று வந்து ஹையர் ஸ்டடீஸ். ஸோ ஹையர் ஸ்டடீஸ்ன்றது இமீடியட்டா கிராஜுவேஷன் முடிச்ச உடனே, இன்ஜினியரிங் முடிச்ச உடனே ஹையர் ஸ்டடீஸ் பண்றது பெட்டரா, இல்ல கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹையர் ஸ்டடீஸ் பண்றது பெட்டரா? How did you do? You did your masters, right? ஆமா, நான் வந்து ஒரு 4 years ஒர்க் பண்ணிட்டு தான் போனேன். பட் என்னோட கேஸ்ல வந்து திங்ஸ் வேர் லிட்டில் பிட் டிஃபரெண்ட். எனக்கு வந்து யூஎஸ்ல போய் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஸோ பட் ஐ டென்ட் ஹாவ் த மீன்ஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஃபண்டிங் டு பி ஏபிள் டு கோ அண்ட் டூ தட். ஸோ அதனால ஐ ஒர்க் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ். ஸோ எம்எஸ் பண்ற மாதிரி பிளான் எனக்கு. பட் தென் ஐ ஒர்க் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ் அண்ட் தென் மை மைண்ட் சேஞ்ச் அண்ட் தென் ஐ வென்ட் ஃபார் அன் எம்பிஏ அண்ட் தட் ஒர்க் அவுட் வெல். பட் மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அதுலயுமே வந்து ஐ ஹாவ் அ டிஃபரெண்ட் ஒப்பீனியன், ரைட்? நீங்க இந்தியால பண்றீங்களா, அப்ராட்ல பண்றீங்களா அப்படின்னு இருக்கு. இந்தியாலே வந்து நீங்க இப்போ ஐஎம் ஐஎஸ்பிஸ் மாதிரி போனீங்கன்னா வந்து தே ப்ரிஃபர், உங்களுக்கு சான்சஸ் அதிகம் நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா. அண்ட் இப்போ யூஎஸ்ல என்ன ஆயிருக்குன்னா வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து தெர் இஸ் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் டைட்டனிங் இமிகிரேஷன் ரூல்ஸ்னால இப்போ வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தெர் ஆர் மோர் கேண்டிடேட்ஸ் தேன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் இமிகிரன்ஸ். அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னா வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு போறது வந்து பெட்டர் யூஎஸ்க்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு 10 பேர் ஹையர் பண்றாங்க அப்படிங்கும்போது கம்பெனிஸ் ஆப்வியஸ்லி ப்ரிஃபர் சம்படி ஹூ ஹஸ் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பாஸ்ட். பட் மெயினா வந்து யூஎஸ் போய் பண்றது அப்படிங்கிறது வந்து what I'm seeing in the market is mainly for it's an immigration path for students. So நீங்க எதுக்காக மாஸ்டர்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும், செட்டில் ஆகணுங்கிறதுக்காக, ரியலி டு எக்யூப் யுவர் செல்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ திஸ் நோ ஸ்ட்ரைட் ஆன்சர் ஃபார் தட். பட் டெஃபினட்டா வந்து நீங்க மாஸ்டர்ஸ் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுங்கிறதுல. இப்போ யூஎஸ் போகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் இல்லை அப்படின்னா இந்தியாவில் வந்து நீங்க கண்டிப்பா மாஸ்டர்ஸ் பண்ணி தான் வந்து வரணும் அப்படிங்கிறது கிடையாது, அன்லெஸ் யூ வாண்ட் டு டேக் சம் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அது வந்து என்ன சொல்றது, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கம்ஃபர்ட் லெவல் அண்ட் ரெடினஸ். அது 2 years முடிச்சுட்டும் பண்ணலாம், இமீடியட்டா வந்து பி முடிச்சுட்டும் பண்ணலாம். Wonderful. Yeah, it was great discussing with you, Jairam. Any advice or concluding remarks for the students? So thank you, Kavita. And finally for the students வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க எவ்வளோ ஏர்லியா முடியுமோ அப்பவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, both from your resume, both for the style as well as for content, hacker rank, GitHub அதெல்லாம். அதே மாதிரி வந்து you have like a lot of people or professionals like Kavita, don't hesitate to reach out to them. So இப்போ வந்து உங்க ரெஸ்யூம் ஃபீட்பேக்கோ இல்லைனா வந்து ஒரு இன்டர்வியூ கோச்சிங்கோ கெரியர் கோச்சிங்கோ பண்ணணும்னா reach out to them. ஏன்னா வந்து she has been in the industry for quite some time. அதே மாதிரி வந்து உங்க காலேஜ் சீனியர்ஸா இருக்கட்டும், போய் காமிச்சு அவங்களோட மற்றவங்களை ரீச் அவுட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி வந்து யூ வில் ஹேவ் ஸ்ட்ரைக்கிங் சான்சஸ் அண்ட் சக்சஸ். தேங்க்யூ.
Great. Thank you. And to all the students, thank you very much for watching this, and all the best to all of you in whatever decision you're going to be making, either to become an entrepreneur or to get into a job immediately or prepare for your higher studies. All the best.